அதே மாதிரி டெவிலுடைய இதெல்லாம் அப்படியும் பார்த்துருக்கீங்களா? டெவிலை நான் பார்த்தேன். நிச்சயமா. எப்படி சொல்கிறீங்க? டெவிலை வந்து என்ன சொல்கிறது, டெவிலை பார்த்து டெவில் சத்தம் கேட்டுருக்கேன். கிறிஸ்டியானிட்டியில் ஒரு டிபேட் இருக்குது. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சாரி, இன்டர்வியூ நீங்கள் தான் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன் இல்லை, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி. ஆவிக்குரிய வரங்கள் முக்கியமா, கனிகள் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம் தான் நினைக்கிறேன். இப்போ ஓகே, இப்படி அழைக்கப்படும் போது அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான எல்லாமே இன்பில்ட்டு. அது அதுக்குள்ளே இருக்குன்றது உள்ளேயே இருக்குது. கிஃப்ட்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் கிஃப்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்த போகிறோமா இல்லையான்றது தான் வந்து கேள்வி. இருக்கா இல்லையான்றது கேள்வியே. விசுவாசத்துக்கு எதிர்ப்பது வந்து நாலேஜ், அறிவு. விசுவாசத்துக்கு எதிர்ப்பது வந்து அறிவு தான். ஓகே, பைபிள் வச்சு சொல்லுங்க. அந்த காலத்தில் ஊழியம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். நான் சொல்கிறேன், இது வந்து பொய். இது இந்த காலத்தில் தான் ஊழியம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஒரு பாட்டு ட்ரம்ஸ் பண்ணுறோம், மியூசிக் அடிக்கிறோம், உடனே ஆவியானவர் இறங்குறாரு. இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு இமேஜோடு தான். அதெல்லாம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ட்ரம்ஸ்லேயே இருக்கிறாரு. இல்லை, அது வந்து என்ன, தீர்க்கதரிசனம் எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியும். தீர்க்கதரிசி எல்லாமே கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க? பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி டெவிலுடைய இதெல்லாம் அப்படியும் பார்த்துருக்கீங்களா? டெவிலை நான் பார்த்தேன். நிச்சயமா. எப்படி சொல்கிறீங்க? டெவிலை வந்து என்ன சொல்கிறது, டெவிலை பார்த்து டெவில் சத்தம் கேட்டிருக்கேன். இது எனக்கான ஒரு சரி பயங்கரமான ஒரு ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸு, பிரச்சனைகள், என்னை சுற்றி நிறையா ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்கிற டைமில் நான் ஒரு ரூமில் ஜபிக்கும்போது ஒரு உருவம் என் முன்னாடி வந்து, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒரு டார்க்னஸான ஒரு சத்தம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி. இந்த டெவில் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் டெவிலை பார்த்து சொன்னேன், நீ இன்னும் பெருசாக ஏதாவது என்ன பண்ண கொண்டு வா, இதில் என்ன ஆகலை, நான் ஷேக் இல்லை சீரியஸாக தான் சொல்லியிருந்தேன். கெப்பாசிட்டிக்கு என் ரேஞ்சுக்கு என்ன பண்ணு, ஏதாவது கொண்டு வா. நீ இப்போ கொண்டு வந்திருக்கிறதுலாம் ரொம்ப சப்ப மேட்ரு. இந்த விஷயத்துலலாம் நான் என்ன ஆக போகிறதில்ல, பயப்பட போகிறதோ இல்லை குழம்ப போகிறதோ நான் கவலைப்பட போகிறதோ, நீ என்ன பிளானோட என்கிட்ட வந்தியோ அந்த மாதிரி நான் என்ன ஆக போகிறதில்ல, நான் டிஸ்டர்ப் ஆக போகிறது இல்லை. நீ போயிட்டு என்ன பண்ணுவா, பிரிங் சம்திங் பிக், பெருசாக கொண்டு வா, என் ரேஞ்சுக்கு ஏதாவது கொண்டு வா, இதில் நான் என்ன ஆக போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் வந்து நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி இல்லைங்க. இப்போ நம்ம ஆண்டவரை ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவரை பார்க்க முடியுது, ஏஞ்சல்ஸை பார்க்க முடியுது, ஸ்பிரிட் வேர்ல்டில் இது எல்லாத்தையும் பார்க்க முடியுதுன்னா இந்த நெகட்டிவ் சைட்லேயும் அது இருக்கு இல்லைங்களா? இப்போ என்னோட ஊழியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இந்த ஆரம்ப நாட்களில் நிறைய டெலிவரன்ஸு, பிசாசுகளை துரத்துறதுலாம் அந்த காலத்தில் நான் வாலிபனா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், பயங்கர எக்ஸ்பர்ட். நான் என்ன பண்ணுவாங்கன்னா, காரு வண்டியிலலாம் நான் கிராமத்தில் இருந்தேன். அங்கே தூக்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பிசாசுகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டு இப்போ நிறைய ப்ரொஃபெட்டிக்காக நேம் கால் பண்ணி அந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக என்னென்னா இப்படி டெலிவரன்ஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபெட்டிக்காக பார்க்குறது, ஹீலிங் மினிஸ்ட்ரி, ஊழியர்களை இந்த ஒரு சூப்பர் நேச்சுரலில் ட்ரெயின் பண்ணி ஒரு ஜெனரேஷனை எழுப்பணும்
அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த பலனுக்கு உட்பட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நிறைய ஊழியர்களுக்கு இந்த அவேர்னஸ், இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப், சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, இதுதான் ஊழியம். அதே மாதிரி வந்து நான் ஒரு டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீ நிறைய ப்ராஃபட்டிக் இது ட்ரைனிங் பண்ணதுனால முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல், ஆமாம், அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம போலாம் நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தமே என்னன்னா அன்சீன் வேர்ல்டு. ஓகே, பார்க்காத ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறோம். இப்போ பார்க்கக்கூடியது நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல், இது வந்து ஃப்ளஷ், நம்ம மாம்சத்தில் இந்த நேச்சுரல் வேர்ல்டில் இதுவும் ஒரு வகையான ரெல்ம் தான். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் ரெல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதே போல் இந்த நேச்சுரல் ரெல்ம் இருக்கிற மாதிரி என்ன இருக்குன்னா சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் இருக்குது. உங்களை சுற்றி உங்களை சுற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குது. என்னை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு வேர்ல்டு இருக்குது. இந்த நேச்சுரலை தாண்டி நம்மளை சுற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குது. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சக்ஸஸாக வாழ முடியும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் நம்ம இந்த ஆவிக்குரிய மண்டலம் தான் இன்னைக்கு நம்ம இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற தீர்மானிக்குதா. காணாத உலகம்தான் காண்கின்ற இந்த உலகத்தை உருவாக்குச்சு. இந்த பூமியில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் வேர்ல்டு வரல. பைபிளில் போட்டிருக்கு தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் எங்கே இருக்கிறாரு? அந்த ஆவிக்குரிய ரெல்மு, அந்த ஆவிக்குரிய உலகத்தில் தான் தேவன் இருக்கிறார். அப்போ எது முதல் வந்தது என்னென்னா கண்ணில் காண்கின்ற உலகம் முதல்ல வரல, காணாத உலகம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த காணாத உலகம் தான் என்ன பண்ணிச்சுன்னா காண்கின்ற இந்த உலகத்தை என்ன பண்ணிச்சுன்னா உண்டாக்கியிருக்கு. காணாத உலகம் அதுதான் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். அப்போது இங்கே நடக்கிற எல்லாமே அந்த காணாத உலகத்தில் தீர்மானிக்கப்பட்டு அங்கே இருந்து என்ன சொல்கிறது நடத்தப்படுறது தான் இந்த நேச்சுரல். அந்த ஆதாரத்தில் தான் நம்ம பண்ணுறோம். இயேசு கிறிஸ்துவோட ஊழியம், இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும்னா ஒன்று இயேசு கிறிஸ்து வாழும்போது அவர் செய்த பிரசங்கங்களை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக பிரசங்கிக்கணும். ரெண்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, பரிசுத்தமாக வாழ்ந்தார், எல்லாரையும் நேசிச்சார், அது அவருடைய நேச்சர், அவருடைய குணாதிசயம். அப்போ அந்த குணாதிசயங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். மூணாவது அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், அந்த வல்லமை நிமித்தம் அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்ட கிரியைகள். பிரசங்கிப்பது எளிது, ஆனால் நீங்கள் ஒரு ஹீல் பண்ணுறதோ இல்லை ஒரு மனுஷனை வந்து எழுந்து நடன்னு சொல்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். எது ஈஸி இந்த வந்து ஆண்டவர் செய்த கிரியைகளை செய்வது ரொம்ப 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 கஷ்டம். அப்போ நம்ம வந்து எது ஈஸியோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். பட் இது சூப்பராக நம்பினாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்குள்ளே போகும் இல்லையா? அப்படி கேள்வி எப்படி எடுத்துக்கணும்னா சூப்பர் நேச்சுரல் நம்பினா போகுமான்றது இல்லை, சூப்பர் நேச்சுரல் நம்பிதான் ஆகணும். என்ன சொல்றேன்னா சூப்பர் நேச்சுரலும் ஒரு வழின்னு வந்து நான் சொல்ல வரல. ஓகே, சூப்பர் நேச்சுரல் தான் அந்த லைஃப் அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஜீசஸ் ஆர்டர் வாழ்ந்த நாட்களில் அவர் தண்ணி மேலே நடந்தார், ஒரு தண்ணியை வந்து திராட்சரசம் மாற்றினார், செத்து போன உயிரோடு எழுப்பினார், இதெல்லாம் பண்ணும்போது பட் இன்றைக்கி இந்த இது பண்ண முடியுமா நம்மளால்? அப்போ சாரெல்லாம் பண்ண இது நம்ம இன்றைக்கி அவரே சொல்கிறாரு விசுவாசிகள் அடையிறவங்களான்னா அவரே சொல்ல மருத்துவர் உயிரோடு எழுப்புவீங்க, குருடனை பார்வையடைவாங்க அப்படின்னா வரிசையாக அவரே சொன்னாலும் இதுக்கு ஒரு இன்டர்பிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கலைன்னா இதான் இந்த காரணம் நடக்கலைங்க அப்படிங்கிறத ஒரு இன்டர்பிரேட் பண்ணிகிட்டே இருக்குது. பட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நம்மளோட தமிழ்நாட்டை பற்றி நான் சொல்கிறேன். தீர்க்கதர்ஷன ஊழியம் வேணாம், சூப்பர் நேச்சுரல் ஊழியம் வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லாரும் வந்து நிறைய ஃபேக்கு, நிறைய ஃபேக்கு, அற்புதம் ஃபேக்கு. நான் சொல்கிறேன், நான் அற்புதம் ஃபேக்கு, தீர்க்க தரிசனம் ஃபேக்குன்னு அதுக்கு மாற்று, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரைட்டாக பண்ணுறது தானே, அதை பண்ணாமல் இருக்கிறது இல்லை. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ஆமாம். அப்போ நம்ம வந்து ப்ராஃபிட்ஸே வேணான்னு தள்ளிடலாம். நீங்கள் சொல்கிற இடத்துக்கே வரேன்.
ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்போ டீச்சிங்கே வேணாம்னு விட்டுலாங்களா? சொல்லுங்க, விட்டுலாங்களா? ஸோ அப்படி விட்டா இப்போ எல்லாத்துலேயும் தானே இருக்குது. நீங்கள் காலங்காலமாக மக்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணி அவங்கள எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படி தான் அவங்க இருக்க போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் மக்களுக்கு இப்போ பைபிளில் இருக்கிற மிரக்கல்ஸ் கொடுத்து, பைபிளில் இருக்கிற ஹீலிங்கை கொடுத்து நீங்கள் ப்ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு என்ன இருக்குன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனும் வரும். அந்த எதிர்பார்ப்பு தான் விசுவாசத்தை உண்டாக்கும். அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்னா இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரலான கிரியைகளை எல்லாம் என்ன பண்ணணும்னா நிச்சயமாக கொண்டு வரும். கிறிஸ்டியானிட்டியில் ஒரு டிபேட் இருக்குது. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சாரி, இன்டர்வியூ நீங்கள் தான் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி, ஆவிக்குரிய வரங்கள் முக்கியமா கனிகள் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம் தான் நினைக்கிறேன். இப்போ ஓகே, இப்படி சொல்றேன், மக்கள் கிட்ட இந்த கேள்வியை கொண்டு போனீங்கன்னா பெரும்பாலான மக்கள் 80% 90% நீங்க ஓப்பனா சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? கனிகள் நிறைய சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? கனிகள், ஆமாம் ஆமாம், நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமாம், கனிகள் முக்கியம். ஆமாம் ஆமாம். என்ன முக்கியம்? கனிகள். கனி முக்கியம். ஏன்னா கனிகள் என்ன இருக்குது? அன்பு இருக்குது, சாந்தம் இருக்குது, இதெல்லாம் தான் முக்கியம். நேச்சர் இதுதான் முக்கியம். நாங்கள் கிஃப்ட்டு, நாங்கள் கிஃப்ட் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, கனி இருந்தாலே போதுங்க, பரலோகம் போயிடலாங்க அப்படின்னு. இது கரெக்டுங்களா? ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள். அப்போ இது ரெண்டும் யாரோடது? ஆவியானவருடைய 2 அட்ரிபியூட்ஸ், ஆவியானவருடைய 2 நேச்சர், ஆவியானவருடைய குணாதிசயத்தில் 2. இப்போ நான் உங்களை இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் நல்லவரா வல்லவரா? ரெண்டுமே. அதே எப்படி சொல்றீங்க? இல்லை, ஆண்டவர் வல்லவராக இருக்க நல்லவராக தான் நினைக்காது. அதுதானுங்க இது. ஆண்டவர் நல்லவர்னா ஆவியின் கனிகள், கண்டிப்பா. ஆண்டவர் வல்லவர்னு ஆவியின் வரங்கள். புரியுதுங்களா? இது ஆண்டவர் நல்லவர் வல்லவர் தான் இங்க இது பிரிஞ்சு இப்படி வருது. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன? அவருடைய குணாதிசயங்கள், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 9 கனிகள் இல்லைங்களா? ஆண்டவர் நல்லவர் என்பதற்கு அடையாளம் என்ன? இன்னும் 9 கனிகள். அவர் வல்லவர் என்பதற்கு என்ன அடையாளம்? வரங்கள், ஆவியானவருடைய வரங்கள்ங்க. அவர் கொடுக்கிற வரங்களை நீங்க எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அப்போ அதுவும் வேணும், இதுவும் வேணும். இது ரெண்டுலயும் என்ன ஆகணும்னா சபை இன்னைக்கு வளரணும், சபை இன்னைக்கு நல்ல ஸ்ட்ராங்கா வளரணும்னு இது ரெண்டுமே கட்டாயமா சபைக்குள்ள வரங்களும் செயல்படணும், கனிகளும் நிறைந்து இருக்கு. நான் கேட்குறது, இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரியில் இப்போ நான் பணம் நினைக்கிறேன், ஒருவேளை அது விருப்பப்பட்டால் தான் நடக்குமா? இப்போ நான் கேட்குறது, நான் விருப்பப்படாத கிஃப்ட்டை வாங்க முடியுமா? இல்லை ஆண்டவரே நம்ம விரும்பி கொடுக்க மாட்டாரா? அழைக்கப்படும் போது நீங்கள் விசுவாசி அழைக்கப்பட்டிருக்கீங்களா, ஊழியர்னு அழைக்கப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த அழைப்பில் பல வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அழைக்கப்படும் போது அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான எல்லாமே இன்பில்ட். அது அதுக்குள்ளே இருக்கு, உள்ளேயே இருக்குது. கிஃப்ட்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் கிஃப்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்த போறோமா இல்லையான்றது தான் கேள்வி. இருக்கா இல்லையான்றது கேள்வியே. 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். யாருக்கு? விசுவாசி. பாஸ்டர்ஸ்கா? பாஸ்டரா, அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசியா? இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக. பாஸ்டர்ஸ் பற்றி அங்கே பேசல, பிஷப்ஸ் பற்றி பேசல, டாக்டர்ஸ் பற்றி பேசல, இன்னைக்கு சோகால்டு எதை பற்றியும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நவமான பாஷைகளை பேசுவார், என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார், வியாதிஸ்கள் மேல் கை வைப்பார்கள், அவர்கள் எல்லாத்துக்குமான விஷயம். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாரும் ஆக்சஸ் பண்றாங்க. மேபி 9 வரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஒரு ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட்னா உங்களுக்கு ஒரு ஹீலிங் கிஃப்டா இருக்கும், இன்னொருத்தர் அற்புத அடையாளம் செய்யற கிஃப்டா இருக்கலாம். அப்போ அந்த கிஃப்ட் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பகிர்ந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. இதில் என்ன இருக்குன்னா கிஃப்ட் நீங்க கிஃப்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கிஃப்ட்டை கொண்டு போகும்போது உங்களுக்கு போனஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு கிஃப்ட்ல உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அந்த கிஃப்ட்ல உண்மையா தேவ ராஜ்யத்துக்காக அந்த கிஃப்டை நீங்க யூஸ் பண்ணி அதுல நீங்க சுயநலம் இல்லாம உங்களோட பேருக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கிஃப்டை நீங்க பயன்படுத்தாம தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய பெனிஃபிட். இப்போ கிஃப்ட்ன்றதே அவங்களுடைய ஜனங்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் கிஃப்ட். ஒரு கிஃப்ட்ல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அந்த கிஃப்ட் டபுள் ஆகும்.
அதான் போனஸ். கிஃப்ட் கேன் பி டபுள்ட். ஆமாம், கண்டிப்பாக அது அதனோட உண்மை தன்மையை வைத்து இருக்குது. ஒரு மனுஷன் உண்மை உள்ளவன் இருக்கும்போது இன்னும் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப அவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் அவரோ ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்டில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஒரு சிலர் 9 வரங்களையும் என்ன பண்ண முடியும்னு ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் வரங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். வரங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பிலீவரும் இந்த வரங்களை என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்பங்கள். அந்த விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இல்லை இன்னொன்று என்ன பண்ணீங்க, விருப்பம் இல்லாட்டி அதை ரிசீவ் பண்ண முடியாதுன்றீங்க. இருக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா விருப்பம் இல்லை இல்லைங்களா அவங்களுக்கு. அதை வந்து யூஸ் பண்ண இப்போ உங்கள் பாக்கெட்டில் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இருக்குது. ஆமாம், யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு. டெபிட் கார்டை வச்சுட்டே நீங்கள் போய் சாப்பிடாம பட்னி இருந்தீங்கன்னா அது யார் பிரச்சனை? டெபிட் கார்டு ஆக்சஸ் பண்ணுறதில்ல. அது உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலன்னும் போது 2 வகையில் இதை பார்க்கணும் பிரதர். ஒன்று ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்ச ஒன்று இருக்கு. இன்னொன்று ஒரு அட்மாஸ்பியர். இப்போது நான் அதுக்கு தான் அங்கே சொல்ல வந்தேன். டிஜிஎஸ் அங்கிள் இருக்கும்போது அவர் ஒரு மேகத்தை என்ன பண்ணார்னா உண்டாக்குனார். ஸ்பிரிச்சுவலாக அவரோட இந்த ஸ்பிரிச்சுவலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேங்க் இருக்குது. அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ரேங்க் இருந்தது. அந்த ரேங்க்கில் நம்மளுடைய தேசத்தின் மேலே ஒரு மேகத்தை அவர் வைத்திருந்தார். அது வந்து ஒரு வகையான கண்ட்ரோல். அவரோட ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், தப்பா இல்லை, நல்ல மகர். என்னைக்கு அவர் இறந்தாரோ இந்த நேஷனை விட்டு என்ன இருக்குன்னு ஒரு மேகம் என்ன இருக்குன்னு விலகி இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியர் மறிச்சே அந்த மேகமே இதாகிடுச்சுன்னு அங்கே எப்படி இதை ப்ரூவ் பண்ண முடியும்னு நிச்சயமாக எனக்கு ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சூப்பர் நேச்சுரலில் நிறைய கிரிட்டிசைஸ் யார் என்னன்னா பென்டெகோஸ்டல் சர்ச்சில் வந்து எந்த அற்புத அடையாளத்தை நம்ம நம்பி அதை கையில் எடுத்து அதை நம்ம செயல்படுத்த வேண்டியவர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணாங்கன்னா கேலி பண்ணாங்க. ஒரு சில உன்னத அனுபவங்களை என்ன பண்ணாங்கன்னா கேலி பண்ணாங்க. இந்த கேலி பண்ண என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவியான கிரீவ் ஆயிடுறாரு. நான் சொல்றது இப்போ நீங்கள் ஒரு அனுபவத்தோடு என்கிட்ட வரீங்க. இந்த அனுபவத்தை உண்மையாலுமே ஆவியானவர் கொடுத்துருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ நான் அதை வந்து பொய்ன்னு கேலி செய்யும்போது, இப்போ நான் உங்களை கேலி செய்கிறேன்னா உங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தவரை கேலி செய்கிறேன்னா கொடுத்தவரை கேலி செய்ய ஆகுது இல்லைங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆகிறாருன்னா இங்கே என்ன ஆகுறாருன்னா வருத்தப்படுறாரு, கிரீவ் ஆக்குறாரு. பைபிளில் போட்டிருக்கு எல்லா பாவங்களும் என்ன ஆகும், மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிற காரியங்கள் மட்டும் என்ன ஆகாது, மன்னிக்கப்படவே படாது. சிலர் ஒரு சில அனுபவத்தோடு வருவாங்க, ஆவிக்குரிய அனுபவங்கள். நான் பரலோகம் போயிட்டு வந்தேன், நான் வந்து இன்னாரை பார்த்தேன், இப்படியெல்லாம் என் ஜெப வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, நான் இப்படி ஒரு தரிசனம் பார்த்து வந்தேன்னு சொல்லும்போது அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அனுபவங்கள்லாம் பைபிளில் இருக்குங்களா? இருக்கு. அப்புறம் அதை தானே சொல்கிறாங்க. பைபிளில் அந்த அனுபவங்கள் இருக்குன்னும் போது அந்த அனுபவங்களை கொண்டு வரும்போது அந்த அனுபவம் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறது வந்து அது கேலி பண்ணுறதை விட்டுருங்கன்ற. நான் சில நேரத்தில் ஏற்றுக்க முடியலன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு விரோதமாக பேசாதீங்க அந்த மாதிரி. ஏன் அப்படின்னும் போது நீங்கள் எதையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்துட்டே தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் தீர்க்க தரிசனம்ன்ற ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணவே முடியாது. ஹீலிங் கிஃப்ட்டை நீங்கள் கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு ஹீலிங் ரிசீவ் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஹீலிங் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னா இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலை கிண்டல் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி கேலி பண்ணியே தான் அவங்க லைஃப்லேயே அதை பார்க்க யாரையும் லைஃப்லையும் பார்க்க முடியல. இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியலன்னா பார்க்க முடியல. ஏன்னா செய்தவங்களுடைய லைஃப்பில் அது இப்போது நீங்கள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ திடீர்னு நான் இப்போது நீங்கள் என்னை பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இப்போ ஒரு சாட்சி சொல்கிறேன். பிரதர், முந்தா நேற்று என்னை ஜெயிலில் போட்டாங்க. நேற்று நைட்டுங்க பிரதர் ஒரு தூதன் வந்தான், வந்து என்ன பண்ணிட்டான், ஜெயிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ நான் நேராக இங்கே பேட்டி கொடுக்க தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் நம்புவீங்களா? கொஞ்சம் யோசிப்பேன், கஷ்டம். பைபிளில் இது இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கு. பேதுருவோட வாழ்க்கையில் அப்போது
பைபிளில் இருக்கிற இந்த அனுபவங்களை ஓகே நம்ம ஏன் நம்புறது இல்லை? ஸோ பைபிளை படிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வெளியே நடைமுறைக்கு வரும்போது அது மக்களால் ஏற்றுக்க முடியலங்கிற மாதிரி இருக்குது. தியாலஜினா தியாலஜியன்ஸ் தயவுசெய்து நான் பேசும்போது இந்த தியாலஜி படித்தவங்க தியாலஜி காலேஜ் வச்சுங்க எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு இந்த தியாலஜினால தான் நம்மளோட கிறிஸ்தவத்தினுடைய தரமும் நம்மளுடைய ஸ்டாண்டர்டும் நம்ம லைஃப்பும் வந்து கீழே வந்துருச்சு. காரணம் என்னன்னு கேட்குறீங்கன்னா, பைபிள் நம்ம கையில் இருக்கிற வேதம் அது அறிவுக்காக நமக்கு கொடுக்கப்படல, நாலேஜுக்காக நிச்சயமாக இல்லை. வேதம் வந்து உங்களுக்கு எதுக்கு இல்லை? அறிவை வளர்க்கவோ அறிவுக்காக இல்லை. வேதம் நம்ம வந்து வாழ்கிறதுக்காக வேதம். சொல்கிறது புரியுங்களா? பைபிளுக்கும் மற்ற புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மற்ற எல்லா மதமும் கொலை செய்யாதேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது கொலை செய்யாமல் இருக்கிறதுக்கான பலன் உங்களுக்குள்ள வரும். அதுதான் பைபிளோட ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அப்போது வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். இப்போ நீங்கள் விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம், விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்கன்னா சந்தேகம், ஓகே, டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் வந்து சந்தேகம் இல்லை, விசுவாசத்துக்கு எதிர்ப்பது வந்து நாலேஜ், அறிவு. விசுவாசத்துக்கு எதிர்ப்பது வந்து அறிவு தான். ஓகே, பைபிள் வச்சு சொல்கிறீங்க. அறிவு இருக்கிறவன் விசுவாசிக்க மாட்டான், விசுவாசிக்கிறவன் அறிவை சார்ந்து வாழவே மாட்டான். அறிவுங்க நான் எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நான் தண்ணியில் ஆட்டம் நடந்தாருன்னா கேள்வி கேட்பேன்ல, கேள்வி கேட்பேன், எப்படி என் தண்ணியில் நடக்க முடியும்? அது எப்படி? அதுதான் அறிவு. அதுதான் அந்த கேள்வி வருது பாருங்க, அதுதான் அறிவு. ஆனால் விசுவாசம் என்ன பண்ணும்? நம்புவோம். அறிவுக்கு என்ன வேணும்? லாஜிக் வேணும். விசுவாசத்துக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு சத்தம். கர்த்தர் இப்போ நீங்கள் பைபிளில் இருக்கிற எல்லாமே இப்போ எப்படி வந்தது சொல்லுங்க? ஆண்டவரால் வந்தது, ஆண்டவர் செய்த கிரியைகள், ஆண்டவருடைய சத்தத்தினால வந்தது. நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் சொல்லுங்க? மிஷனரிஸ் கம்மியா, சுவிசேஷகர்கள் கம்மியா, பாஸ்டர்ஸ் கம்மியா, போதகர்கள் கம்மியா. நான் இன்னைக்கும் அடிக்கடி பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் சொல்றேன். இயேசு கிறிஸ்து 12 பேருக்கு பாஸ்டர், 12 பேரை தான் உருவாக்குனார். அவர் கையில் 12 லட்சமோ 1 லட்சமோ 12,000 இல்லை. ஜீசஸ் வார் பாஸ்டர். அவர் ஒரு சபை நடத்தினார். அந்த சபைக்குள்ள எத்தனை விசுவாசிகள்னா 12 விசுவாசிகள், 12 சீஷர்கள், டிசைபிள்ஸ். 12 சீஷர்கள் அவர் என்ன பண்ணார்னா உருவாக்குனார். கரெக்டுங்களா? கண்டிப்பாக. அதில் ஒன்று வந்து போச்சு, யூதாஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து ஜாயின் பண்ணார். இந்த 12 சீஷர்கள் இந்த பூமியில் ஏற்படுத்தின தாக்கம், இந்த பூமியில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை இன்னைக்கு 12 கோடி 12 லட்சம் சேர்ந்து பண்ண முடியல. ஒத்துக்கிறீங்களா? அற்புத அடையாளத்தோடு, பவர் டெமான்ஸ்ட்ரேஷன், முழு உலகத்துக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ லட்சங்கள் சேர்ந்தோம் நம்மளால கோடிகளை சொல்ல. என்ன இப்போ கிறிஸ்தவ இதுன்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட 300 கோடி சொல்றாங்க. அந்த முழு உலகத்துக்கும் 12 பேர் சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க பண்ண இம்பாக்டை இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியல, பண்ண முடியல. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்த இது ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு ரிலீஜியனாக போயிடுச்சோ. அது இப்போ வந்து சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போவேன், ரிலீஜியனா போயிடுச்சான்னு கேட்காதீங்க, ரிலீஜியன் தான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. எல்லா மதங்களையும் இது பண்ற மாதிரி இது எல்லா மதம் வருவேன். பைபிள் வசனத்தை விட இன்னைக்கு மனிதர்கள் கொண்டு வந்த சட்டங்களும் மனிதர்கள் உண்டாக்கின லாஸ் இருக்கு பாருங்க, அதை விட இது அதிகமாயிருச்சு. வாட் இஸ் ரிலீஜியன்? மதம்னா என்ன? மனிதன் தன் வழியில எப்படி வாழணும்ன்றத அவன் முடிவு பண்றான் பாருங்க, தேவனை விட்டுட்டு. அவுட் சைட் காட். நீ நம்ம சபையை என்ன பண்ணிட்டோம்னா வெறும் குட்டைகளை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன ஆகுறதுன்னா ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த 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 ஃப்ளோ,
அந்த நதி இன்னைக்கு ஓடுறது இல்லை. இந்த நதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்னா குட்டைகளை மாத்திட்டோம் இன்னைக்கு. புரியுது? நான் சொல்றேன், இயேசுவை பிரசங்கிக்கிறது நல்லது. அதை விட நம்ம வாழ்ற இந்த ஜெனரேஷன்ல இயேசுவை நிரூபிச்சுக்கணும். ப்ரூவ் ஜீசஸ். பிரசங்கிக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணுங்க. பொதுவாக சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஊழியம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். நான் சொல்கிறேன், இது வந்து பொய். இது இந்த காலத்தில் தான் ஊழியம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், அந்த காலத்தில் வந்து எல்லாம் கீழ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ சயின்ஸ் இல்லை. ஆமாம், இந்த காலத்தில் குழந்தைங்க கையிலலாம் ஃபோன் இருக்கு. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்களும் நானும் எப்படி ஊழியம் செய்ய போகிறோம் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் இந்த ஜெனரேஷனுக்கு சூப்பர் நேச்சுரலாக இல்லைன்னு இயேசுவை நிரூபிக்கிற அந்த பவர், இந்த சூப்பர் நேச்சுரலான ஒரு 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 அந்த அந்த தைரியம், அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், நேச்சுரலில் தாண்டின ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லைன்னா இந்த ஜெனரேஷன் உங்களால் சந்திக்க முடியாது. இந்த சூப்பர் நேச்சுரல் இல்லைன்னா ஓகே இந்த சால்வேஷனே இன்னைக்கு ஃபேக் ஆக்க முடியும். ஓகே ஓகே. ரட்சிப்பே இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, ஃபேக். நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க இல்லைன்னு நம்ம வந்து அதை நம்ம ஜட்ஜ் பண்ணல, ஆனால் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது தெரியல. ஓகே ஓகே ஓகே. அதுவே அதே பல கேள்விக்குறிகளும் அது அதுலேயே நிறைய உண்மையாக ரசிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா தெரியல. வராங்க, ஏதோ ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறோம், சர்ச்சுக்கு எல்லாம் சரியாயிருன்னு வந்துடுறாங்க. வந்து ஒரு 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 மாதம் உட்காந்த உடனே இந்த சர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, பழகிடுறாங்க. அவங்கள உடனே கூட்டு போய் என்ன பண்ணிடுதுன்னா ஞானஸ்தானம் கூட்டு வந்து உட்கார வச்சிருது, மெம்பர் ஆக்கிடுறோம். ஓகே. இப்போ கிறிஸ்தவம் வந்து இப்போது இன்னைக்கு இதெல்லாம் சரி செய்யப்படலைன்னா, இதை குறித்து நம்ம யோசிக்கலைன்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் நம்மளோட முற்பிதாக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனால் என்கவுண்டர்ஸ், தேவனை சந்திச்சாங்க. அந்த தேவனை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உண்மையாக சந்திச்சவங்க, அவங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் தேவனை சந்திச்சுட்டு அது எப்படி அதுக்கப்புறம் எப்படி சும்மா சாதாரணமாக எப்படி இருக்க முடியும் சொல்ல? கண்டிப்பாக. அப்போ இன்னைக்கு வருகிற யங் ஜெனரேஷன் பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நல்ல பாட்டு போதும், சக்ஸஸ் ஆகும். வேதனையான விஷயம் என்னன்னா, தேவ ஊழியன், மேன் ஆஃப் காட் அப்படின்ற இடத்த ரீப்ளேஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாம் செலிபிரிட்டிஸாக மாறிட்டு இருக்காங்க. இதோட சில கேள்வியில் கேட்குறோம் சூப்பர் நேச்சுரல். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, நிறைய இன்னைக்கு ஊழியர்களை பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஒருத்தர் வராரு ப்ரேயர் பண்ண டச் பண்ணால் கீழே விழுகுறாங்க இல்லையா, இந்த பவர் ஆனால் காட் டச் பண்ணுறாரு கீழே விழுவார். சரி, ஆக்சுவலி இதெல்லாம் இருக்குதான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அப்படி விழுந்தவங்கள சர்வசாதாரணமாக எந்திக்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை சில பேர் வந்து தள்ளி விட்டுறாங்க தலையை வச்சு, இல்லை சில பேர் வந்து விழுகலாம் தப்பாக எடுத்துருப்பாங்க, விழுந்துட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறதையும் நம்ம கேட்க முடியுது. இது ஆக்சுவலி இது இப்படி ஒன்று இருக்கான்னு கேட்குறேன். இப்படி நீங்கள் டச் பண்ணால் எப்படி அப்படி நீங்கள் சொல்கிற எல்லாமே இருக்குது. உழுகலைன்னா எல்லாமே உழுகுறாங்களே, நானும் வந்து உழுகுறேன், அந்த கேஸும் இருக்குது. ஓகே ஓகே. ஒரு சிலர் வந்து அப்படியே தள்ளிட்டு போய் உழுக வைக்கிற கேஸ் நம்ம பார்க்க முடியுது. உழுகிறது இருக்குது. உழுகிறது வந்து நாங்கள் கேட்குற அந்த ரிசீவ் அப்படி இருக்கான்னு கேட்குறேன். இந்த பவர் கண்டிப்பாக அந்த பவர் இருக்குது இல்லைங்களா? நான் சொன்னேன் கெப்பாசிட்டி பவர் தான். ஓகே. இல்லை அதனால அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? பார்ட்டேஷன் அவங்க வாழ்க்கையில் ஒன்று நடக்குது. இப்போ அந்த விழுகிறதோட காரணம் என்னென்னா அந்த பவர் தான். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு 5 கிலோ அரிசி தூக்கி வீசினா என்ன பண்ணுவீங்க? பிடிச்சிப்பீங்க. ஆமாம். ஒரு 10 கிலோ தூக்கி வீசினா பிடிக்க முடியாது. அதே ஒரு 20 கிலோ உங்கள் மேலே வந்தால் ரொம்ப அது கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி தான். ஒரு பெண்டிகாஸ்டில் இப்போ நம்ம ஒரு பாட்டு ட்ரம்ஸ் பண்ணுறோம், மியூசிக் அடிக்கிறோம், உடனே ஆவியானவர் இறங்குறாரு. இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு இமேச்சோடு தான். அதெல்லாம் இல்லை, பரிசுத்த ஆவியான ட்ரம்ஸ்ல ஏகுறாரு. அது வந்து என்னன்னா மக்கள் ஒரு இதுல அது வந்து மியூசிக்கு இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வந்து பொதுவாகவே இந்த மியூசிக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. ஆவியானவருக்கும் மியூசிக்குக்கும் என்னன்னா சம்பந்தமே இல்லை. இதைதான் நம்ம வந்து ஜனங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு 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 இம்மெச்சூர்டா வந்து பக்குவம் இல்லாமல் பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து நமக்கு ஜனங்களுக்கு டீச் பண்ணும். நம்மளோட வாழ்க்கையில் நான் ஒரு ஹியூமனாக எனக்கு 3 பாகம் இருக்கு. ஒன்று என்னோட ஆவி, அதுதான் தேவன் நமக்கு கொடுத்தது. இன்னொன்று என்னுடைய ஆத்மா. அந்த ஆவி அப்படின்னும் போது வி ஆர் ஸ்பிரிட், சோல், பாடி.
ஸ்பிரிட் அப்படின்றதுக்கு வந்து அந்த ஸ்பிரிட்டோட எபிலிட்டி என்னென்னா ஆவிகளோட அவங்க கனெக்ட் ஆகி ஆவிகளோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அதிகாரம் இருக்குது. அதான் பைபிளில் போட்டிருக்கு. ஆவியாக இருக்கிறார் தேவன், ஆவியாக இருக்கிறார். அப்போது இந்த ஆவியில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். பிசாசும் ஆவியாக இருக்கலாம், அவனும் ஆவியில் அந்த அந்த ஆவி மண்டலத்தோடு இந்த ஆவி மனிதன் ஆவி மண்டலங்களோடு என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஆவி மண்டலங்களோடு அவனை தொடர்பு படுத்த முடியும். ஒன்று ஆவி. அப்போ ஆவி என்னன்னா அதுதான் ஃபெலோஷிப் வித் காட். நெக்ஸ்ட் சோல், ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆத்மான 3 பாகம் இருக்கு. ஒன்று எண்ணங்கள், உணர்ச்சிகள், அப்புறம் நம்ம எடுக்கிற தீர்மானம். மூணாவது வந்து சரீரம். சரீரம்ன்றது வந்து ஐம்புலன்கள். அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல், நம்ம ஒரு சாங் அப்படின்னும் போது எது ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஆவியை போய் தொடணும். ஓகே, புரியுதுங்களா? அந்த ஆவியை தொட்டு அந்த ஆவியிலிருந்து அது எமோஷனுக்கு வந்து சரீரத்துக்கு வரும். அப்போ என்ன ஆகும்னா இதை தான் ட்ரான்ஸ்ஃபர். இது ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஒரு ப்ராசஸ். இது சில காரியங்கள் சாங்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பிரிட்டை தொடாமல் நேராக வந்து எமோஷனை தொடும். ஓகே, புரியுதுங்களா? இப்போது எனக்கு ஒரு சில சோகமான சூழ்நிலைலாம் இருக்குது. திடீர்னு என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை பாடினோம்னா இது எங்கே போகுதுன்னா நேராக என்னுடைய அந்த அந்த ப்ராப்ளம்ஸை போய் டச் பண்ணவுடனே எனக்கு என்ன வரும்னா ஒரு அழுக வார்த்தை வரும். அப்போ அப்படி ஒரு அழுக அங்கே எமோஷனை தொட்டு நேராக சோல், நான் சொன்ன அந்த ஆத்மாவை போய் தொட்டு அங்கேருந்து ஒரு அழுகு வரும்போது அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருமானு சொல்ல முடியாது. அப்போ எது மாற்றத்தை கொண்டு வரணும்? அப்போது நீங்கள் ஆவியில் நீங்கள் ஒரு வர்ஷிப் பண்ணும்போது இது எங்கே போய் தொடணும்? இருதயத்தை தொடரும். இப்போது நம்மளோட கூட்டங்கள், நிறைய கூட்டங்கள் வந்து எல்லோரும் என்ன பண்ணிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணும்போது நெஞ்சு அடிச்சு ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிருங்க, ரிப்பெண்ட் ஆகிருக்கிறாங்க, கன்வீக்ட் ஆகுறாங்க. ஒரே பிரசங்கம் தானே பிரதர், 10 பேர் என்ன ஆகுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. ஆனால் ஒரு 10 பேர் என்ன ஆகுறது இல்லை, ஒன்றும் ஆகுறது இல்லை. பட் பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமோ சபையோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வித்தியாசம். ஒரு சிலர் அழுது கத்திட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் அப்படியே கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அது அதான் ஆவியை தொடும்போது, அந்த ஸ்பிரிட் மேனை போய் தொடும்போது என்ன ஆகும்னு என்னென்னா வித்தியாசம் நிச்சயமாக வரும். அந்த ஸ்பிரிட் மேனில் தான் என்ன இருக்குன்னு கன்விக்ஷன் இருக்குது. அந்த ஆவி மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னென்னா அந்த மனசாட்சி, அந்த கன்விக்ஷன். அப்போது ஒரு வார்த்தை வரும்போது அங்கே நமக்கு அந்த கன்விக்ட் அங்கே இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்சி, இப்போதான் திருக்கதர் சொல்கிறது, இப்போ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான ப்ராஃபிட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கரெக்டான ஒரு தீர்க்கதரிசினா எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா? தீர்க்கதரிசி எல்லாமே கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நான் ஏசாயாவை சொன்னேன். ஏசாயா பண்ண தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வந்து 600 ஆண்டுகளுக்கு மேலே தான் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு. அப்போ அவன் வாழ்கிற நாட்களில் அவன் சொன்ன எந்த தீர்க்க தரிசனமும் நடக்கலை. அப்போது ஏசாயாவை நம்ம கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுங்களா? தாவீதை பார்க்கலாம், யோசேப்பை பார்க்கலாம், உங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு. ஆனால் அது நிறைவேறதுக்கு ஒரு 13 வருஷம் ஆச்சு. இந்த 13 வருஷம் அவங்க ஒரு சில ப்ராசஸ்க்குள்ள என்ன பண்ணாங்கன்னா அப்போ என்னன்னா ப்ராஃபஸி சொல்கிற காலம் ஒன்று இருக்குது, ப்ராஃபஸி நிறைவேறுற காலம் ஒன்று இருக்குது. இந்த ப்ராஃபஸி சொல்கிற காலத்துக்கும் ப்ராஃபஸி நிறைவேறுற காலத்துக்கும் நடுவில் நிறையா ப்ராசஸ் இருக்குது. அங்கே நடுவில் ஒரு டெஸ்ட் இருக்குது, உங்களோட பொறுமைக்கான டெஸ்ட் இருக்கு, உங்களோட ஃபெய்த்துக்கான டெஸ்ட் இருக்கு, விசுவாச பரீட்சை இருக்குது. இப்போ உங்களுக்கு அமெரிக்கா போகணுன்ற ஒரு ப்ராஃபஸி வருதுன்னு இனிமேல் நீங்கள் அமெரிக்காக்கே போக முடியாதுன்ற ஒரு அளவுக்கு உங்களுக்கு சோதனை வரும். அப்போ நீங்கள் இவனை பாருங்க, யோசேப்பு என்ன சொன்னாங்க, நீ பெரிய ஆளாக போகிறேன். இப்போ ஜெயிலில் இருக்கும்போது என்ன யோசிச்சிருப்பான், முடிஞ்சு கதை, ஏன்னா எங்கேயோ ஜெயிலில் இருக்கிறான். அப்போ அந்த ஜெயிலில் என்ன யோசிச்சிருப்பான்னா இனி நம்ம என்ன போனோம், நடக்கவே இனி இந்த ப்ராஃபஸ் என்ன ஆகாது, நடக்கவே நடக்காதுன்ற இடத்துல இருந்து தான் அது நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல உங்களுடைய விசுவாசமும் அங்கே என்ன ஆகுதுன்னு பரீட்சிக்கப்படுது.
இப்போது நான் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன்னா நான் சொல்கிறதுனால உங்களுக்கு அது ஆக போகிறது இல்லை. எது உங்களுக்கு ஆக போதோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ நான் சொல்லும்போது நீங்கள் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு சில குறைகள் இருக்குது, ஆண்டவரோட உங்களுக்கு ஒரு ஃபெய்த் இல்லை, உங்களுக்கு சரியான ப்ரேயரில், இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. அதே நேரத்தில் ஃபேக்காக சொல்கிறவங்களும் சும்மா அடிச்சு விட்றவங்க இருக்கிறாங்களான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஸ்கூல் நடத்துறீங்களா? ப்ராஃபிட் ஸ்கூல்னா அதில் வந்து எல்லாமே எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்லலாம் அப்படிங்கிற விதத்தில் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? இப்போது தீர்க்கதரிசனன்றது பிரதர், தீர்க்கதரிசனத்தில் நிறைய வகை இருக்குது. சரி, நான் வந்து பிரவீன் பிரதரை கூப்பிட்டு தலை மேலே கை வச்சு அது மட்டும் தீர்க்க ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்னென்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு தீர்க்க தரிசன பார்வை வேணும். தீர்க்க தரிசனமும் சொல்லலாம், பட் என்னென்னா ஒரு ஒரு தீர்க்க தரிசன பார்வை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னார்? தீர்க்கதரிசின்னு சொன்னார். இவன் என்னுடைய நான் செய்ய போகும் காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இப்போ நான் ஆபிரகாமுக்கு எதுவுமே என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். ஆபிரகாம் வந்து தீர்க்கதரிசி. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படிச்சு பாருங்க, ஆபிரகாம் யாருக்கு ப்ராஃபஸி பண்ணா, நீ எனக்கு ஒரே ஒரு வசனம் எனக்கு எடுத்து கொடு. ஆபிரகாம் என்ன பண்ணதில்லை, அவன் வாழ்ந்த நாட்களில் ஒருத்தருக்கு சொன்னதில்லை, ப்ராஃபஸி பண்ணல. அப்போ ஆண்டவர் செய்ய போகிற அநேக காரியம், ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார் சொன்னார். அவனும் போய் என்ன பண்ணுறான், ஆண்டவரே 50 பேர் இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க, 40 பேர். அப்போ அந்த அந்த ஒரு ப்ராஃபட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். அப்போது வந்து ஆபிரகாம் ஒரு காலத்தில் பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாம் காலத்தில் அவன் இயேசுவை கண்டான். கண்டு என்ன ஆனான்னா களி கூர்ந்தான். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கும் இயேசு வந்த காலத்துக்கும் எத்தனை ஆண்டுகள். ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்லேயே என்ன பண்ணியிருக்கான், இயேசுவை பார்த்துருக்கான். ஆனால் பர்சனலாக போய் யாருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை. பர்சனலாக தீர்க்க தரிசனம் சொல்கிறது இருக்கானா இருக்குது. அப்போ நம்ம இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் நம்ம வந்து தனித்தனியாக போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறதையும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல, கிஃப்ட் இருக்குது. டோட்டலாக நம்ம வந்து என்னன்னா ஒரு ப்ரொஃபெட்டிக் பார்வை. இப்போ உங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங், ஒரு ப்ரொஃபெட்டிக் ஜெனரேஷன் உங்கள் லைஃப்பை அவங்கள பார்க்க வச்சு அவங்கள வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய போகிறாரு. இப்போ நம்ம ப்ரொஃபெட்டிக் ஸ்கூலில் ஒரு சிலரை பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற கிஃப்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு கண்டுபிடிச்சி சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேட் அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார், நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செய்யலாம். இப்போ இங்கே வரும்போது அந்த ப்ரொஃபெட்டிக் கொடுத்ததான பார்வையை கொடுக்குறோம். இப்போ உங்களுக்குள்ள தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபெட்டிக் நாலேஜ் வேணும் இல்லை? கண்டிப்பாக. ஸோ நிறைய புக்ஸ் எழுதியிருக்கீங்க, பார்த்தேன். அந்த புக்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நேயர்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்க்கலாமா? நீங்கள் மனிதர்களை காட்டிலும் மேலானவர்கள். இப்போ நம்ம பேசின காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல், யூ ஆர் மோர் தென் ஹியூமன். எவ்வளோ டைம் எடுத்து எப்படி பண்ணீங்க? புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இந்த புத்தகம் வந்து ஆண்டவர் சொல்லி எழுதுந்து. இன்னொன்று இந்த டாபிக் யூ ஆர் மோர் தென் எ ஹியூமன் அப்படின்ற அந்த வேர்டை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தார். ஓகே, அதை வச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த புத்தகம் எழுதினேன். புத்தகத்தை வச்சு புத்தகத்தை எழுதிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கல, இந்த பேரை வச்சு என்ன பண்ணேன்னா ஒரு புத்தகம் இந்த பேர் குறிப்பிட்ட யூ ஆர் மோர் தென் எ ஹியூமன். எவ்வளோ நாட்கள் ஆச்சு இதெல்லாம் எழுதுறதுக்கு எவ்வளோ அப்படிலாம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சீசன் உட்காந்து அப்படியே அந்த ஃப்ளோ வரும்போதெல்லாம் அப்படியே உட்காந்து. ஓகே 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 ஓகே, சூப்பர். இந்த ஒன்று போட்டிருக்கீங்க, இது கீ ஃபார் சக்ஸஸ் லைஃப். இது வந்து வெற்றி வாழ்க்கைக்கான 100க்கு 100. இது வந்து வாலிப பிள்ளைங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் படிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக வாலிப இந்த புக்கு ஃபுல்லாக என்னென்னா நோக்கமுள்ள வாழ்க்கை, ஓகே, பர்பஸ்ஃபுல் லைஃப். நீங்கள் வந்து ஒரு கதவு இருக்குது, அந்த கதவு முன்னாடி நீங்கள் என்னதான் போய் தட்டினாலும் அது திறக்காது, சாவி வேணும். ஓகே, அந்த வெற்றிக்கான அந்த திறவுகோலை நம்ம கண்டுபிடிச்சிப்போம். சூப்பர். இது
இது சமீபத்தில் இப்போ நான் எழுதின கடைசி புத்தகம் எக்லீசியா ஒயிட் சர்ச். சபை எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், சபை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது, சபை எப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவரோட பார்வையில சபை எப்படி இருக்கணும். சர்ச் இஸ் சர்ச். ஸோ அது பாஸ்டர்ஸையும் சொல்லுவாங்க, பெரிய பாஸ்டர் அப்படின்வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சின்ன பாஸ்டர்னா இப்போ யாரு? ஓகே. பாஸ்டர் வந்து பாஸ்டர், 5 காலிங்ல 1 பாஸ்டர். ஆமாம் ஆமாம். நீங்க பாஸ்டர்னா பாஸ்டர், பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர். இது 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 எங்க இருக்கு, எந்த பைபிள்ல இருக்கு? மிடில் பாஸ்டர். இன்னொன்னு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் பாஸ்டர். அசிஸ்டன்ட் பாஸ்டர் பைபிள்ல ஒண்ணு இல்லைங்களா? அசிஸ்டன்ட்க்கு உங்களோட சௌரியத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி. ஓகே ஓகே ஓகே. இல்லைங்களா? அது இன்னைக்கு சபையில இப்படிப்பட்ட தேவன் சொல்லாத நிறைய காரியங்கள் சபைக்குள்ள. சபை ஒரு என்னாச்சு, ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த காரியத்தெல்லாம் இது தமிழ்ல இருக்கு இல்லை? தமிழ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷியா. ஓகே ஓகே ஓகே. இதுதான் என்னுடைய முதல் புத்தகம். ஒரு சைடு இங்கிலீஷ், ஒரு சைடு தமிழ்ல. எண்ணங்கள் எப்படி அப்படியே என்ன இதுல வந்து ஒரு 50 தாட்ஸ் ஷேர் பண்ணி. சூப்பர் சூப்பர். ஒரு சர்ச், ஒரு பிலீவர்களோட வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு 50 சிந்தனைகள், அவனோட ஹோல் லைஃப்க்கு வேண்டிய ஒரு 50 தாட்ஸை வந்து நான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். சூப்பர். இதெல்லாம் நம்ம வியூவர்ஸ் கேட்குறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அங்கே என்னோட ஃபோன் நம்பர்ஸ் என்னன்னா, அந்த நம்பர்ஸில் அவங்க கால் பண்ணாங்க நிச்சயமாக. ஸோ உங்களுடைய 26 வருட ஊழிய அனுபவங்கள் இதுக்குள்ள புத்தகமாக எழுதியிருக்கிறோம். சூப்பர் சூப்பர். இந்த ப்ராஃபட்டிக் இது பண்ணுறீங்கல்ல ட்ரைனிங், இதெல்லாம் இதுக்கு எப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் இது வர்றவங்களாம் எப்படி வர்றாங்க? இது செலக்டிவாக வர்றாங்க. இந்த வருகிற மாதத்தில் நம்ம ஒன்று பண்ணுறோம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் அந்த மாதிரி. ஒரு ஏரியா வைஸ் பண்ணுறீங்களா? எப்படி? சென்னையில் பண்ணுறோம், அப்புறம் கோயம்புத்தூரில் பண்ணுறோம், ஓகே, திருப்பூரில் பண்ணுறோம், அப்புறம் ஆந்திராவில், தெலுங்கானா. ஒரு சர்ச்சில் பண்ணுவீங்களா, ஹோட்டலாக எப்படிங்க? இல்லை, நம்ம சர்ச்சில் பண்ணாலும் எங்கே பண்ணாலும் அந்த சபைக்காக பண்ணல, பொதுவாக மெயின் வந்து பாஸ்டர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள் மட்டும். ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். 2 பேருக்கு பண்றீங்க. கண்டிப்பா அவங்க தான் வருவாங்க. ஊழியம் செய்ய விரும்பாத ஒருத்தர் வரமாட்டாங்க. அந்த ஊழியம் பார்ட் டைமா ஊழியம் செய்யறோம். அது எப்படி ஒரு நாள் இதா இல்ல நம்ம வந்து 5 days வைக்கிறோம், 3 days வைக்கிறோம், 10 days அந்த மாதிரி ஸ்டே பண்றதெல்லாம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கே ஆவிக்குரிய விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுவீங்க. நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸு, இந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸு, இந்த ப்ரொஃபெட்டிக் டைமென்ஷன், ப்ரொஃபெட்டிக்னா என்ன, இன்னைக்கு நிறையா பாருங்கள், எல்லாமே வந்து அதுக்கான சரியான நாலேஜ் இல்லாமல் தான் பெரிய இன்னைக்கு பிரச்சனை. ப்ரொஃபெட்டிக் என்னென்னா, இது இந்த அறவைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பெரிய பிரச்சனை. ஒரு காரியத்தை மட்டும் புரிச்சுட்டு இதுதான் அப்படின்னு போகும். ப்ரொஃபெட்டிக்ல நிறைய இருக்குது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் மட்டும் இந்த அப்கிரேடு நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் கேமரா வாங்குறீங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேமரா நீங்கள் கொண்டு இதுலயே பண்ணீங்கன்னா முன்னாடி ஃபிலிம் இருந்தது, இப்போ மாறிடுச்சு. வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ நீங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்கிற விஷயத்த வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்கணும், பவர்ஃபுல்லாக பண்ணணும்னா நீங்கள் அந்த காலத்துக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நான் வந்து இதில் தான் இருப்பேன் அப்படின்னு என்னன்னா மக்கள் உங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய அப்கிரேடு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபெய்த் லைஃப்லையும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபெட்டிக்லையும் சரி, சூப்பர் நேச்சுரலையும் சரி, அந்தந்த சீசனுக்கான ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். நாமளும் என்ன ஆகிட்டு இருக்கணும்னா அந்த நம்மளோட சர்ச்சு, நம்மளோட ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரும்போது ஆடுகளாக வராங்க. ஆடுகள், அவங்களுக்கு அதான் பேர் ஆடுன்னா, ஆண்டவர் மேய்ப்பன் ஆடு. ஆனால் ஆடுகளாக பிறந்து ஆடாக இருக்கிறது தப்பில்லை, ஆனால் சாகிற வரைக்கும் ஒரு ஆடாக மரிப்பது தவறு. அப்போ அந்த ஆடு என்ன ஆகணும்னா ஒரு வீரனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இல்லைன்னா ஆடு ஒரு சிங்கமாக மாறணும். உள்ளே வரும்போது
ஆடு தன்னைத்தான் பாதுகாத்துக்கும். யாராவது அதை என்ன பண்ணணும்னு ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம அப்படியே இருக்க முடியாது. அப்போ ஆடு என்ன ஆகணும்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எல்லா ஆடுகளும் என்ன ஆகணும்னு என்னென்னு யுத்த வீரர்களாக என்ன ஆகணும்னு என்னென்னு மாறணும். அது மாறும்போது தான் தேசம் ரட்சிக்கப்படும், பட்டணங்கள் ரட்சிக்கப்படும். இந்த ரிவைவல் அப்படின்னு சொல்கிறப்பாரு. இந்த ரிவைவல் எப்போ வரும்னு இந்த விசுவாசிகள் எல்லாம் வீரர்களாக என்ன பண்ணணும்னா மாறும்போது தான் நடக்கும். என்னுடைய அந்த விஷன், எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த வேலை என்னென்னு இந்த ஆடுகளை எப்படி வீரர்களாக மாற்றுறது, அந்த ப்ராசஸ் ஒரே நைட்டில் அது நடக்க போகிறதில்ல. சரி, அது இட் வில் டேக் சம் டைம். அதை இதுவாக பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக உங்களுடைய டைம் இப்போயே ஒரு 2 o'clock தாண்டிடுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நம்ம இனி வர நாட்களில் நம்ம பேசுவோம். நிறைய ஆவிக்குரிய காரியங்கள், நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ எங்கள் நேயர்களோட நீங்கள் அதை ஷேர் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ. ஸோ உங்களை இன்னைக்கு சந்தித்தது, உங்களோட இன்டர்வியூ கொடுத்தது எனக்கும் பெரிய சந்தோஷம். முடிஞ்சளவுக்கு உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுருக்கோம். நீங்கள் வர நாட்களில் நான் அதிகமான சீரியஸ்லாம் பேசுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவாக அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ்.